ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளியை 1/4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலையை லேசாக சுருங்குற வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் அதே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 காஞ்ச மிளகா, ஒரு 30 பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா சிவக்க வந்த பிறகு அரைச்ச கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிதமான தீயில் 10 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாகிற வரை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி.